எம்புட்டு அழகா பாடுற. எதுக்கு பாட்டை நிறுத்திட்ட ராசாத்தி? இல்ல, நான் பாடல. 1000 தடவை சொல்லியாச்சு. வெளியில இருக்கும்போது பாட வேண்டித்தானே. இது அண்ணன் காதுல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அண்ணன் வருத்தப்பட்டிருக்கும்ல. ஏண்டி கண்ணி, எம்புட்டு சொன்னாலும் உனக்கு உரைக்கவே உரைக்காதா? பாடாம இருக்கவே முடியாதா? சாரிக்கா. ஏன்தா, என்னத்தா இப்ப எதுக்கு இந்த பச்சை பிள்ளைய கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இந்த வீட்டுல இருக்கிற சிக்கல் உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் பிரச்சனையை அனுபவிச்சிட்டோம். ஏமா, புள்ள அற்புதமா பாடுது. பாட்டால என்ன பெரிய பிரச்சனை வந்துற போது? ஐயோ அம்மா, நீங்க வேற. எல்லாம் எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு, பேரு சௌந்தரபாண்டி. அவரால வந்தவன. என்னத்தா சொல்ற? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவ எங்க கூட பிறக்கலதான், ஆனா இவதான் எங்களுக்கு உசுரு. அந்த சௌந்தர பாண்டி என்னத்தா பிரச்சனை பண்ணா? அதை ஏன் கேக்குறீங்க? அந்த ஆளை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு கன்னியாகுமரிக்கு போய் அங்கிருந்து ஒரு குடும்பத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. நல்ல பணக்கார குடும்பம். அவங்களுக்கும் இவ வயசுல ஒரு குழந்தை காணாம போயிடுச்சாம். அது காணாம போனதுல இருந்து அவங்க அந்த குழந்தைய தேடி இருக்காங்க. சௌந்தரபாண்டி மாமாவும் முத்துப்பாண்டியும் சேர்ந்து அவங்கள எங்க கூட்டிட்டு வந்தாங்க. இந்த பணத்தை வச்சு ஸ்கூலுக்கு தேவையான வசதிகளை நீங்க செஞ்சுக்கலாம். அவ்வளவு பணம் இதுல இருக்கு. என் தங்கச்சிய வித்து அந்த பள்ளிக்கூடத்தை வாங்க சொல்லுதீலா பணக்கார சார்வாள். நீங்க எம்புட்டு கோடி கொட்டி கொடுத்தாலும் எங்க புள்ளைய தர மாட்டோன்னு அடிச்சு துரத்தாத குறையா எங்க அண்ணன் துரத்தி அனுப்புனாரு. அதுக்கும் இந்த பச்சை புள்ள பாடுறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? அந்த அம்மா வந்து ஒரு பாட்டு பாடிதான் எங்க கனி மனச மாத்தி கொண்டு போக பார்த்துச்சு. அந்த பாட்டை இவளும் விடாம பாடிக்கிட்டே இருந்தா. அத கேட்டு அண்ணனுக்கு கண்ணீரே வந்துருச்சு தெரியுமா? ஆமாம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. சத்தியமா நான் பாடணும்னு நினைச்சு பாடலம்மா, அது தானா என் வாயில இருந்து வந்துருச்சு. அண்ணன் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் இவ்வளவு பாடக்கூடாதுன்னு நாங்க அடக்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் தப்பு இல்லையாத்தா? நீ ஆசைப்பட்டன்னு சொல்லிதானே உன்னைய சம்முவும் பிரின்சிபல் ஆக்கி விட்டான். அப்போ கனி ஆசைப்பட்ட மாதிரி அவளை பாட வைக்கிறது தானே நியாயம். அம்மா, அதெல்லாம் இல்லம்மா. நான் பாடாம கூட இருந்துருவேன். எங்க அண்ணன் பாவம் இல்ல, எங்களுக்காக எம்பிட்டு செய்து, அதுக்காக நான் பாடாம இருந்தா தப்பு இல்லம்மா. இல்லத்தா, நிச்சயமா தப்புதான். உனக்கு பாடணும், பாட்டுலயே பெரிய ஆளா வரணும் அந்த ஆசை இருக்கா இல்லையா? முன்னாடி எல்லாம் இருந்துச்சு. நிறைய பாடணும், நிறைய மேடையில பாடணும், சினிமால எல்லாம் பாடணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா அந்த கன்னியாகுமரிக்காரவங்க வந்துட்டு போனதும் அந்த ஆசை எல்லாம் போயிடுச்சுமா. ஏன்தா? தெரியலம்மா. நான் மறுபடியும் பாடுனா எங்க அண்ணனை விட்டு பிரிஞ்சிடுவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்லத்தா, நீ ஒரு நாளும் சமூகத்தை விட்டோ இல்ல இந்த குடும்பத்தை விட்டோ பிரியவே மாட்ட. நீயே நினைச்சாலும் உன் அண்ணன் விட்டு கொடுக்க மாட்டான். நீ தைரியமா பாடு சாமி. அண்ணன் வருத்தப்படுமே. சம்முவன் கிட்ட நான் பேசுறேன், அவ இனிமே வருத்தப்பட மாட்டான். நீ இஷ்டப்பட்டத பாடுமா. உங்க அண்ணன் கிட்ட பேசி உன்னோட ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்க பாக்குறேன், சரியா? தேங்க்ஸ்மா.
எங்கே இலைச்சனியா ஐயா நீ சாப்பிடலையா? அவங்க ஐயா சாப்பிட நேரமாகும்னு சொல்லி அம்மா கரிச்சோறு போட்டாவ நல்லா இருந்துச்சு அப்பயே ஓ, சாப்பிட்டேன். எலும்பு துண்டு உனக்கு முதல்லயே போட்டாளா? ஆமாய்யா. என்னம்மா மட்டனா? ஆமால, உனக்கு மட்டும் தனியா எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். நீ சாப்பிடு. அதாவது நீ நல்லா கேட்டுக்க, இது உனக்கு வச்சது இல்லையா, யாருக்கோ வச்சது உனக்கு போனா போட்டுன்னு கொஞ்சமா போட்டு வச்சிருக்கா. புரியுதாடா மௌனே? யாருக்கோவா? யாருக்குப்பா? நீயே கேளு. என்னம்மா குழப்புறாரு? அட அத்தை, ஆசையா கறி குழம்பு வச்சு சுக்காவும் வச்சு எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சாவோ, அதைத்தான் சொல்லுதாவோ. ஓ, அவ்வளவுதானே? இலே இலே, அந்த வெறும்பேலுக்கு கொடுத்தது போக மிச்சம்தான் உனக்கு. தருக நல்ல வெக்கமான இல்லாம கொட்டிக்க. இப்ப என்னத்துக்கு இந்த பேச்செல்லாம்? என்ன தினமுமா கறியும் ஜோருமா சமைக்கா? அங்க கொடுத்து விட்டுருக்கா, அங்க கொடுத்து விட்டால ஆருக்கு கொடுத்து விட்டுருக்கான்னு கேட்க மாட்டியா நீயே? அவன் எதுக்கு கேட்கணும்? நான் பெத்த மவள அங்கதானே கட்டி கொடுத்துருக்கு. அவளுக்கு நான் செய்யாம வேற யாரு செய்வா? சும்மா கண்டதையும் பேசாம சாப்பிட சொல்லு பாண்டி. என்னவோ சம்பந்தமே இல்லாம கேள்வி கேக்குறீங்க. நீங்க தானே கொண்டு போய் கொடுத்தீங்க. கொடுத்தீங்களா இல்ல போற வழியில கொட்டிட்டீங்களா? இல்ல வாய் மூடிட்டு சாப்பிட மாட்டியா நீயே? கிளை என்னல இது? நீ போய் கொடுக்கலையா? மோ, எனக்கு அங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா. பயங்கர அவசரம், அதனாலதான் இவர்கிட்ட கொடுத்து விட்டேன். இல்ல 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 இல்ல, நானே கொடுக்கறேன்னு என் கையில இருந்து புடுங்கிக்கிட்டாரு. பெருசா புடுங்கிட்டாங்க. ஐயோ, இந்த மனுஷன் இப்படி சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே. கண்டுபிடிச்சிருப்பாரோ? முருகா, என்னையா இது சோதனை? அத்தை, என்ன இது? உங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் நார்மலா இருக்கு. ரொம்ப ஹெல்தியா இருக்கீங்க. இது நல்லதா கெட்டதா பரணி? அத்தை, உங்க உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லன்னு அர்த்தம். ஏம்ல, அப்ப அம்மாக்கு மாத்திரை மருந்துல எதுவும் தேவையில்லையா? எதுக்கு? இருக்கிற ஹெல்த்த பாழாக்கணுமா? அவங்க நல்லதா இருக்காங்க, நீ ஓவரா சீன் போடாத. இல்ல அப்பா மட்டும் நிறைய மாத்திரை சாப்பிடுதாரே, அதுதான் கேட்டேன். அம்மாவா? இந்த நேரத்துக்கு எதுக்கு கால் பண்றாங்கன்னு தெரியலையே. நீ அவகிட்ட பேசுதா? என்னத்துக்காக கறி குழம்ப அந்த விளங்காதவன் கிட்ட கொடுத்து அனுப்புனான்னு கேளு. நீங்களே கேளுங்க அத்தை, ஸ்பீக்கர்ல போடுறேன். மா, என்ன விஷயம்? ஏட்டி, என்னடி இது? நான் சிவபாலன் கிட்ட கறி குழம்பு கொடுத்து விட்டேன். இந்த ஆள் என்னடானா இவர் உன் வீட்டுக்கு வந்ததா சொல்லுதாரு. நெசந்தானா? நிஜமாவே நீ அவர் அனுப்பி விடலையாமா? ஏட்டி, அவர் அங்க அனுப்பி வைக்கிறதுக்கு எனக்கு என்ன கோட்டி ஆட்டி பிடிச்சிருக்கு? இந்த சிவபாலன் இருக்கான்ல, அவனுக்கு கிரிக்கெட் பைத்தியம் டி. கிரிக்கெட் விளையாட போற ஆர்வத்துல அவன் அப்பா கேட்ட உடனே அவர்கிட்ட கொடுத்துட்டு இவன் ஓடி போயிருக்கான். வரட்டும், அவன் மண்டையிலேயே கொட்டுறேன். நாளைக்கு ஐடி ஃபீல்டு தான் இந்த உலகத்தையே ஆள போகுது. அத படிடான்னு சொன்னா இன்னும் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு தெரியறானா? ஏட்டி, அவனை விடுடி. அந்த ஆளுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கும் போல இருக்கு. மதனி அந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு அந்த மனுஷனுக்கு சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. அதனாலதான் இந்த குறுக்கு வேலையெல்லாம் அவர் செய்தாருன்னு நினைக்கிறேன். இந்தாரு, மதனி அந்த வீட்டுல இருக்கிறது அந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா வேற வேணையே வேணாம்.
எப்படியாச்சும் நீ மதனியை ஒளிச்சு வச்சு காப்பாத்திருட்டி. அத்த அடுத்த தடவை அந்த ஆள் இந்த வீட்டு பக்கம் வரட்டும், கொல்லை பக்கம் இழுத்துட்டு போய் கழுத்தை நல்லா கரன்னு அறுத்து போடுதே. சம்முவோ நீ அங்கதான் இருக்கியாலே? இந்த ஆறுல அந்த ஆளு கோணம் உனக்கு நல்லா தெரியும். பாம்பாச்சும் கொத்துனாதான் விஷம். இந்த ஆளு பார்த்தாலே விஷம், பாத்துக்கோ. சரி, ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. நான் போனை வைக்கிறேன். எனக்கும் அவன் மோப்பம் பிடிச்சுதான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு தோணுது சம்முவோ. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதால முதல்ல உள்ளே விட்டுறக்கூடாது. அதெல்லாம் அந்த ஆள் விவரம் தான். நான் தடுக்க தானே உள்ள வந்தாரு. அப்போ நிச்சயமா உளவு பார்க்க தான் வந்திருக்காரு. ஏலே சம்முவோ, அவன் என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம், ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கல. ரத்னாவோட ஆசைய நீ நிறைவேத்துற, அதே மாதிரி வீரா கனி 2 பேரோட ஆசையையும் நீ நிறைவேற்றணும்ல. அது ரொம்ப முக்கியம். என் தங்கச்சிங்களை நான் விட்டு கொடுத்துருவேனா? அத்தை, அதுக்காக தான் நாங்க போராடுறோம். ஏலே சம்மு, அந்த சடையாள் கோவில் பக்கம் இப்ப வீடெல்லாம் வந்துருச்சால? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. கோயில் பக்கத்திலே சுடுகாடு இருக்கலாம், அதனால அந்த பக்கம்லாம் வீடே வரல. இன்னும் அப்படியே தான் இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. பரணி, சடையாள் இருக்காளே, ரொம்ப உக்ரமான தெய்வம். பகையெல்லாம் அவளே அழிச்சிருவா. அதுக்கு என்ன அத்தை? நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சடையாள பாக்கணும். நாளைக்கு காலையில வெள்ளனே புறப்பட்டு போய் சடையாள பார்த்து நான் கும்பிட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கு என்ன, நானே கூட்டு வருதே? இல்ல, சடையாள பார்க்க தனியா தான் போகணும். நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஏமோ, அது இருக்குல்ல ஒரு 4 கிலோமீட்டர். ஏலே, நான் என்ன நடக்கி பயந்தவளா? சின்ன வயசுல இருந்தே பூ பறிக்கிற வேலைக்கு போனவ தானே. அக்கம் பக்கத்து ஊருக்கெல்லாம் நடந்தே போறவதான் நானு. இது நான் எப்பவுமே போன கோவில் தான். நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன். அத்தை, யாராவது உங்களை பாத்துட்டு போறாங்க அத்தை. கேட்டி, என்ன பேசுற? அது என்ன ஊருக்குள்ள இருக்கிற கோவிலா? காட்டு கோவில் தானே. ஒருத்தரும் வரமாட்டாவ. பத்தா குறைக்கு நான் முக்காடு போட்டுக்கிட்டு போயிட்டு வந்துடுவேன். போதுமா? நான் விடிஞ்சதும் கருக்கல்ல எந்திரிச்சு போயிட்டு வந்துடுவேன். பயப்படாத. இப்போ என்ன பண்ணுத? கணக்கு எழுதிட்டு இருக்கேன். இந்த இஞ்சி டீயை குடிச்சிட்டு வேலை செய்ய. என்னல ஏதோ மத்தியானத்துல இருந்து புளிச்ச ஏப்பமா வந்துட்டு இருக்குன்னு சொல்லுதியாமே. அதான் அம்மே இஞ்சி டீ போட்டு கொடுத்தா எனக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். குடி. இல்ல பாத்தியால, எனக்கு நெஞ்சு கறிக்கின்னு எப்படிலாம் அவ கண்டுபிடிச்சா? கரெக்டா இஞ்சி டீயை கொடுத்து விடுறா பாரு. அதால சூடாமணி. ஆமா, எங்க அவ? அது நம்ம பிள்ளைகள்லாம் பின்னாடி உட்கார வச்சு கதை சொல்லிட்டு இருக்கா. எனக்கே இஞ்சி டீ குடிச்சா இது சரியாகும்னு தோணாம போச்சு பத்தியா? அம்மால ஆறாலையும் அம்மா ஆயிட முடியுமா சொல்லு? நான் என்னவோ என்னைய ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ பிள்ளைங்களெல்லாம் கண் கலங்காம வளர்த்தான், படிக்க வச்சான், நாளைக்கு எல்லாரையும் ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்தா கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். நான் எம்பிட்டு கேவலமா யோசிச்சு இருந்திருக்கேன். ஏம்ல ஒரு கேவலமான பிறவிப்பா நானு. நீ என்னெல்லாம் தப்பு பண்ண? நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்க. அதுதான்ப்பா ஒரு அம்மைக்கும் ஒரு அண்ணனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஏதோ தங்கச்சிகளை படிக்க வைக்கிறது, அவளுக்கு கல்யாணம் பண்றது, கடமை முடிஞ்சு போச்சு இல்லைன்னா தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். பின்ன இல்லையால? இல்லப்பா, அது இல்ல. 20 வருஷம் அவளுக்கு கூடயே இருந்த நான் கண்டுபிடிக்காத அம்மா வந்து 2 நாள்ல கண்டுபிடிச்சு சொல்லிட்டாளப்பா. அப்ப ஆறு புத்திசாலி? புரியல. இப்போ பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை கல்யாணத்தோட முடிஞ்சு போயிடும்ன்றத தப்பால நான் நினைச்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்கேன். அவளுக்குன்னு ஒரு கனவு இருக்கு, அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் ஒரு அண்ணனோடைய உண்மையான கடமைன்னு இத்தனை நாள் இந்த மரமண்டைக்கு உரைக்கவே இல்லையே. அப்பா அம்மா தானப்பா வந்து அதெல்லாம் சொல்லி எனக்கு புரிய வச்சிருக்கா. அந்த 3 நாள்ல ஒவ்வொருத்தி மனசையும் கண்ணாடி மாதிரில படிச்சிருக்கா. வீராக்கு போலீஸ் ஆகணும்ன்ற ஆசை,
கனிக்கு நல்ல பாடகி ஆகணும்ன்ற ஆசை. எப்போ ஒவ்வொன்றையா அம்மா தானப்பா கண்டுபிடிச்சு எனக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. வாஸ்தவம் தான்ல. எப்போ ஒரே நாள்ல அம்மா எம்பிட்டு செஞ்சிருக்கால. இன்னும் 20 வருஷம் நம்ம கூடயே இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையில எப்படி இருந்திருக்கும்பா. அம்மா என் கூடயே இருந்திருந்தா என்னையும் எதையாச்சும் சொல்லி நீ நல்லா படிக்க வச்சிருந்திருப்பால. நீயும் குடிக்காம சரியா வேலைக்கு போயிருப்ப. உன்னையும் நல்லா சம்பாதிக்க வச்சிருப்பாளா. பிள்ளைங்களா இன்னும் சந்தோஷமா வளர்ந்துருப்பாளுல்ல. ஒரு அண்ணனா நான் அவளுக்கு 1000 செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு நாளும் இந்த அண்ணனால அம்மையாயிட முடியாதுல்ல. ஆமல, ஒரு அம்மா செய்யக்கூடியது எந்த அப்பனாலையும் செய்ய முடியாது, எந்த அண்ணனாலையும் செய்ய முடியாது. என் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற ஒரு அண்ணனா இனி நான் இருக்க மாட்டேன். இனி என் தங்கச்சிகளோட கனவு தான்ப்பா என் லட்சியம். இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து அவளுக்கு நினைக்கிறத ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தான்ப்பா நான் வாழவே போறேன். செய்யல, உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நானும் செய்தேன். ஒரு நல்ல அண்ணன் எப்படி இருக்கணும்னு என் அம்மா எனக்கு கத்து கொடுத்துட்டா. அவளுக்கு ஒரு நல்ல மகனா எப்படி இருக்கணும்ன்றத நான் அவளுக்கு காட்டணும்பா. இந்த தேரி காட்டு பணம் இருக்குல்ல, வேற யாருக்காவது குத்தே கொடுக்கணும்ல. இவன் சரியில்லை, இவன் ஒழுங்கா பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் சரியா மாத்திரலாம் அவனை. என்னாச்சியா? இல்லை, பின்னால போறாளே ஆறலே, அது யாரு? அந்த முக்காடு போட்ட பொம்பளையா? அதே முக்காடு, அதே நடல. ஐயா என்னையா? இல்லை, அவதாங்களே சூடாமணி தானே அது. ஆமாய்யா, அவன் நட மாதிரிதான் இருக்கு. நில்லு. சூடாமணி முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க முடியாது. நீ முக்காடு போட்டுக்கிட்ட என்ன உன்னை அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? எடுலாம் முக்காட. உனக்கு ரொம்ப தைரியம்தான். என்னையே வழிமறிக்கிறியா? நீ என்ன பெரிய கொம்பா? இந்த ஊர்லயே ஊர்னவன் நான். எனக்கு தெரியாம நீ ரகசியமா இந்த ஊர்லயே வாழ பார்த்துருவியா? ஆமாண்டா, நான் ரகசியமா வாழறேன். எதுக்காக? ஊரு உலகத்துல இருக்கிற எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு, ஒரு கொலையையும் பண்ணிட்டு, அடுத்தவன் குடும்பத்தையும் கெடுத்துட்டு, உன்னைய மாதிரி அயோக்கியங்கள்லாம் சுதந்திரமா இருக்கீங்கல்ல. அப்ப தப்பே பண்ணாத நானு ரகசியமா தான் வாழணும். நான் புத்திசாலிடா. நான் என்ன செஞ்சாலும் அதுல இருந்து நான் தப்பிச்சிருவேன். நீ அறவேக்காடு.
ஓ முட்டாள்தானத்தால நீ மாட்டிக்கிட்ட. இதுல நான் எப்படிலாம் பொறுப்பாக முடியும்? ஏலே சௌந்தர பாண்டி, உன்னோட அராஜகத்துக்கு ஒரு நாள் முடிவு இருக்கு. அந்த நாள் உன்னைய நெருங்கிக்கிட்டே தான் இருக்கு. அத நீ மறந்துடாத. எங்க நெருங்கிடுச்சு அந்த நாடு? எங்க 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 என் கண்ணிலேயே காணும். இங்காரலா, நீன்னு இல்ல, உன் மவன், உன் புருஷன், உன் குடும்பமே ஒட்டு மொத்தமா தலைகீழா நின்னு தடுத்தாலும் என்னைய ஒன்னும் செய்ய முடியாது. புரியுதா? நீ இப்போ அனுபவிக்கிறிய இந்த ஜெயிலு தண்டனை, அது சட்டப்பிரகாரம் கோர்ட்டு உனக்கு கொடுத்திருக்கு. அதை நீ மறந்துடாத. ஆனா அந்த சட்டத்துக்குள்ள உன்னைய கொண்டு வந்ததாரு நான். இப்ப அந்த சட்டம் உன்னை பரோல்ல விட்டுருக்கு. அம்பிடுதேன். நீ பரோல் முடியறதுக்கு முன்னாடியே வரசலா ஜெயிலுக்கு போறதுதான் உனக்கு நல்லது. நீ ஜெயிலுக்குள்ளாரியே கடந்து செத்து போயிடு. உன் குடும்பத்தை வேணா நான் விட்டுறேன். என்ன சொல்லுத? உன் கனவுல கூட அது நடக்காதல.